உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. சிறப்புகள், கூடுதல் விவரம். விக்னேஷ், 29 கோடி ரூபாய் செலவில் 17 ஆண்டுகள் கழித்து உலக பிரசித்தி பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக யாகசாலையில் பல்வேறு வேத பாடங்கள் பாடி வந்த பல்வேறு ஆசிரியர்கள் வைத்து இந்த கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று காலை முதலே விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த புனித நீரானது மக்கள் கோபுர கலசங்களில் ஊற்றுவது நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளாக காஞ்சிபுரத்திலிருந்து பங்கேற்று இந்த விழாவினை கண்டுகளித்து வருகிறார்கள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து மாற்றங்களும் காவல்துறையினர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 27 இடங்கள்ல வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு 27 இடங்கள்ல வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு பணிகள் 3 மாவட்ட காவல்துறையினர் 850 நபர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூர் விடுமுறை, அதாவது 149 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்மாயில்.